ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்வில் அதிகமான போராட்டங்களை சந்தித்து வாழ்வில் முன்னேறுவோமா இல்லையா என்று நீயே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாய். இனி நம் வாழ்வில் முன்னேற்றம் என்பது கிடையாது. நம் வாழ்வில் அனைத்தையும் இழந்து விட்டோம், இனி அனைத்துமே நம் ஏமாற்றத்தை மட்டுமே தான் சந்திக்கப் போகிறோம் என்று ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கிறாய். வாழ்வில் நீ நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால் உன் சிந்தனைகளும் நல்ல முறையில் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் தோல்விகள் வந்திருந்தாலும், எவ்வளவுதான் உன்னை விட்டு போயிருந்தாலும், முதலில் நீ சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எந்த ஒரு இடத்திலும் மனம் தளராமல் எப்பொழுதும் உன்னுடைய பேச்சில் எதிர்மறையான எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நல்லதொரு விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தால் போதும். நடக்கிறதோ நடக்கலையோ, ஆனால் நம் மனதை நம் தானே எப்பொழுதும் கம்பீரமாகவும் உறுதியாகவும் வைத்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடந்தாலும் அனைத்திலும் இருந்து வெளியே வந்து விடுவோம் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா தங்கமே? வாழ்க்கையில் எதை கண்டும் நீ அஞ்சக்கூடாது. எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் வேண்டுமானாலும் வரட்டும், ஆனால் அதை எதிர்த்து நின்று போராடும் தைரியத்தை நீதான் உனக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். 1000 பேர் 1000 விதமான அக்கறையுடன் அறிவுரைகளை சொல்லலாம். ஆனால் அவர்கள் அறிவுரைகளையே சொன்னாலும் உன் மனம்தான் உன்னை தெளிவுபடுத்தும். நீ சொல்வதை தான் உன் மனம் கேட்கும். நீ தெளிவாக இருந்தால்தான் நீ செய்ய போகும் விஷயமும் தெளிவாக இருக்கும். ஏற்கனவே பல பிரச்சனையை சந்தித்து விட்டோம். இதற்கு மேல் எதற்காக நம் புது விஷயங்கள் அனைத்தையும் செய்ய வேண்டும்? எதற்காக நம் மனதை நாம் காயப்படுத்த வேண்டும்? இப்படியே இருந்து விடுவோம், நடப்பது நடக்கட்டும் என்று நினைக்க கூடாது. எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் உன் வாழ்க்கையை உனக்கு சமாளிக்க தெரிய வேண்டும். கவலைகள் மட்டும் இருக்க வேண்டாம், சந்தோஷத்துடன் இரு. எவ்வளவுதான் கவலைப்படுவாய்? எத்தனை நிமிஷம் வாழ்வில் நீ பலருக்கு உதாரணமாக இருந்துள்ளாய். இப்பொழுது சில விஷயங்கள் நடப்பதினால் வாழ்க்கையில் நீ தோற்று போகவில்லை. இதுவும் ஒரு அனுபவங்களே என்று நினைத்துக்கொள். வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். உன் எதிர்காலமானது கேள்விக்குறி அல்ல, அதற்கான பதில் என்னிடம் உள்ளது. என்னிடம் இருந்து உனக்கு பதில் கிடைக்கும். நிச்சயமாக சத்தியமாக உன் வாழ்க்கையில் நீ நல்ல முறையில் வாழ்வாய். எப்பொழுதும் எந்நாளும் உன் வாழ்வில் ஒரு தவறு கூட நடக்கவே நடக்காது. இந்த சாயாகிய நான் உனக்கு வாக்கு தருகிறேன். இப்பொழுது நீ இருக்கும் இந்த கடினமான காலத்தை சீக்கிரமாக கரைத்து நல்லதொரு காலமாக மாற்றி உன்னை வாழ வைப்பேன். தைரியத்துடன் இரு. எல்லா நாளும் உனக்காக நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.